மகாராஷ்டிராவுல சிவசேனா ஃபர்ஸ்ட் பார்ட்டியா இருந்தது. பிஜேபி செகண்ட் பார்ட்டியா இருந்தது. அமித்ஷா அஷ்டாவதானியா இருந்து அங்க நெறைய வேலைகள செய்து ஃபர்ஸ்ட் பார்ட்டியா அங்க மாத்துனாரு. இங்க வந்து அண்ணாமலை மாற்றமும், அதே போல இங்க அதிமுகவ அலைன்ஸ்க்கு கொண்டு வரதுக்கான பல வேலைகளும் செய்து திமுகவை வீழ்த்தணும்னு ஒண்ணு. ஆனாலும் ஒரு 10 வருடத்தில் பிஜேபி இங்க தமிழ்நாட்டில் அதிகாரத்தை பிடிப்பதற்கான பல சூத்திரங்களை, ஃபார்முலாவ வகுத்துக் கொண்டு தான் அமித்ஷா இதை கையாளுகிறார்ன்ற மாரி சொல்றாரு. என்ன சொல்ல வராரு? அதாவது அங்க சிவசேனாவ ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு, அதாவது 2வது தூக்கி போட்டு நாங்க வந்தோம். அதே போல இங்க ஏடிஎம்கேவ நாங்க வீழ்த்தி விட்டு மேல வரப்போறோம் அப்படின்றத சொல்றாரா குருமூர்த்தி? 2 விதம் நீங்க புரிஞ்சுக்கணும். திரு குருமூர்த்தி அவர்கள் சொன்னத விட்டுருங்க. நான் 100 முறை சொல்லியிருக்கேன். 2036ல பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுலன்னு. அதே 10 வருஷம் தான் நீங்க சொல்றீங்க. ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நயினார் நாகேந்திரன்ட்ட போய் கேளுங்க. ஆட்சிக்கு வருவீங்களா? நான்லாம் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லுவாரா? சரி. தமிழ்நாட்டுல யாரு அண்ணாமலை விட்டுருங்க. அண்ணாமலை அக்ரெசிவா இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். அத மாத்திர வச்சு தான் நீங்க கேள்வி வைக்கிறீங்க. நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட்டு வந்திருக்கிறாரு. சார் தமிழ்நாட்டுல நீங்க பிஜேபி ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறீங்களான்னு ச்சே அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லுவாரா? ம். ஆட்சி பிடிக்கிறது எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இப்ப என்ன சண்டை போடுது? எதுக்கு கேட்டீங்க அத? எல்லாரும் அதை நோக்கி தான் நகருவாங்க. 1 நான் 100 முறை சொல்லிட்டேன். 2036 டேட்ட குறிச்சு சொல்லிட்டேன். அவங்க வந்து அதுதான் என்ன ஃபார்முலா? அமித்ஷாவுடைய அவங்க ஃபார்முலா உழைப்பாங்க, பிழைப்பாங்கன்னு நினைக்கிறோம். குறுக்கு உழைச்சு வழி பிழைக்கிறேன்னு ஃபார்முலா யார் மாரி சொல்றது? தானே சார் இது? எனக்கு 10 வருஷத்துல ஒருத்தர் ஆட்சி வருது குறுக்கு வழியாங்க? ஆமா சார். 10 நிமிஷத்துல ஆட்சிக்கு வந்தாங்க. இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு விஜய் வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிக்கும்னு நினைக்கிறாரு. அது வந்து அவர் கைய முறுக்குறீங்க, கால முறிச்சு சண்டைக்கு வர்றீங்க. இன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கட்சி 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரும் அது குறுக்கு வழின்றீங்க. உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்ல உங்களுக்கு சார். கணக்கு? அதிமுகவோட அலைன்ஸ் வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அண்ணாமலையும் மாற்றம் தேவை இருந்திருக்கிறது. நாங்கெல்லாம் உட்கார்ந்து தான் பேசி எல்லாம் ஒண்ணா தான் முடிவு எடுத்திருக்காங்க. அமித்ஷாவும் அண்ணாமலை எல்லாம் சொல்றாருன்னா, ஏடிஎம்கேவை மறைமுகமாக மட்டுப்படுத்தி, அவங்கள வந்து ரொம்ப தாழ்த்தி, அவங்கள வீழ்த்துவதற்கான வேலையை நீங்க திரைமறைவில செய்தோ ஒருவேளை அமித்ஷா. நீங்க பிஜேபி செய்றாரோ? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்பர் 1 கட்சியா வந்து சிவசேனா இருந்தது. ஆமா. நம்பர் 2 கட்சியா வந்து பாஜக பாஜக. இருந்தது. அத நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ஆமா. சொன்னாங்க. அந்த கணக்கு அப்படியே தமிழ்நாட்டுல பொறுத்தீங்கன்னா, நம்பர் 1 கட்சியா திமுக இருக்குது. நம்பர் 2 கட்சியா அதிமுக இருக்குது. அதிமுகவை நம்பர் 1 கட்சியா மாத்திருவோம். நீங்க சொல்ற அதே கணக்கு அப்படியே அவர் போட்டு பிஜேபிய தானே ஆட்சிக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுகிறார் அமித்ஷா. பிஜேபி ஆட்சி கொண்டு வரும். நயினார் நாகேந்திரனே செய்வாருன்னு அப்புறம் அமித்ஷா செய்ய மாட்டாரா? இப்ப அதிமுகவ அப்ப என்ன பண்ண போறாங்க? அதிமுக ஆட்சி கொண்டு வருவாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அண்ணாமலையே சொன்னார்ல. என்னங்க நீங்க? நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அண்ணாமலை சொல்லிட்டாரு, அமித்ஷா சொல்லிட்டாரு, குருமூர்த்தி சொன்னாதான் கேட்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நீங்க? இல்ல குருமூர்த்தி என்னன்றாரு, பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கான வேலைய அமித்ஷா பண்ணுகிறாருன்றார் சார். கொஞ்சம் புது கேள்வி கேட்டீங்கன்னா நானும் ஏதாவது புது பதில் ட்ரை இல்ல, பண்ணுவேன். இது எனக்கு புது- நான் இது ஒரே மேட்டர் எத்தனை சார் இது ரொம்ப நானும் முக்கியமான கேள்வி சார். சார் நீங்க கேக்குற ஏடிஎம்கேவை எந்த அழிக்க கேள்வி நினைக்குது சார் நீங்க பிஜேபி. எந்த அததான் கேள்வி நான் கேள்வியா வைக்கிறேன். அதை நான் ஏடிஎம்கே நேரடியா கேட்டேன் இப்போ. பளிச்சுன்னு கேட்டீங்க எனக்கு பயந்து வருது. நான் இப்ப என்ன செய்யணும் தெரியல. நான் வந்து இப்படி நடுங்கிட்டு இருக்கேன். நான் வந்து கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு கட் எடுத்துட்டு நான் வந்து கன்டினியூ பண்றேன். 2036ல பிஜேபி ஆட்சிக்கு பிஜேபி ட்ரை பண்ணு சொல்லிட்டு இருக்கு. ம். அப்புறம் நீங்க பிஜேபி ஆட்சிக்கு வரப்போது ஆமா பண்ணுவாங்கல்ல.